கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்வால்ட் கோல்டர் என்ற ஒரு மிஷனரி சீன தேசத்திலே பணியாற்றிவிட்டு 1940ஆம் ஆண்டு தன்னுடைய தேசத்துக்கு கப்பலிலே திரும்பிக் கொண்டிருந்தார். கப்பல் ஒரு இந்திய துறைமுகத்திலே சிறிது காலம் நின்றது. அப்பொழுது அவர் கப்பலை விட்டு இறங்கி சுற்றிலும் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க சென்றார். அந்த கப்பலிலே கூலி தொழிலாளிகளாக வேலை செய்கிற அநேகர் அருகில் இருக்கும் குடிசை பகுதியிலே வசித்து வந்தார்கள். அவர்கள் எல்லாம் மிகவும் ஏழைகளாக, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுகிறவர்களாக, பலவித பின்தங்கிய சிந்தனைகளோடு, ஜாதிய பாகுபாடுகளால் நசுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இவர் அவர்களை எல்லாம் பார்த்து, இது கிறிஸ்துமஸ் நாள், இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள், நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, எங்களுக்கு எதற்கு வாழ்த்து சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தி. உங்களுக்கும் இந்த சந்தோஷம் இருக்கிறது. பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளே பூரணமாகும் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள், எங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை, எங்களை உங்களால் சந்தோஷப்படுத்த முடியுமா என்று கேட்டார்கள். உங்களுக்கு என்ன சந்தோஷம் வேண்டும்? இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே என்னால் முடிந்தால் அதை தருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது, நீங்கள் கப்பலில் இருந்து தானே இறங்கி வந்தீர்கள், கப்பலிலே உங்களுக்கு உணவுப் பொருளாக பயன்படுத்தப்படும் அந்த உயர்தர பேரிச்சம்பளத்தை அதிலே கொஞ்சம் எங்களுக்கு தர முடியுமா? நாங்கள் கப்பலிலே கூலி வேலை செய்யும் போது அதை புசித்திருக்கிறோம், ஆனால் ஒரு நாளும் எங்களுக்கு அது பூரணமாய் கிடைத்ததில்லை என்று சொன்னார்கள். உடனே இவர் கப்பலிலே ஏறி அநேக பேரிச்சம்பள கூடைகளை விலை கொடுத்து வாங்கி அவர்களிடத்திலே கொண்டு வந்து வழங்கினார். அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் அதை வாங்கி கொண்டு அவருக்கு நன்றி கூட சொல்லவில்லை. அவர்கள் புசித்து அன்றைய நாளை கழித்தார்கள். அவர் தன்னுடைய தேசத்துக்கு சென்ற பிறகு வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் போது இந்த நிகழ்ச்சியை அவர் சுட்டிக்காட்டினார். இப்படி அவர்கள் கேட்டதை நான் கொடுத்தாலும் அவர்கள் அன்று சந்தோஷப்பட்டார்கள். நான் சொல்வதையோ எதையோ அவர்கள் பொருட்படுத்தவில்லை. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று சொன்னார். உடனே வேதாகம கல்லூரி மாணவன் ஒருவன், அவர்கள் தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார்களே, அதன் பிறகு எதற்காக நீங்கள் அவர்களுக்கு பேரிச்சம்பளத்தை வாங்கி கொடுத்தீர்கள் என்று கேட்டான். உடனே இவர் சொன்னார், அவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, அது உண்மைதான், ஆனால் நான் கிறிஸ்தவன் ஆயிட்டே. ஒரு கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்திருந்தேனே. அவர்கள் வேண்டுமானால் அதை அறியாமற் போகலாம், கிறிஸ்தவன் அறிந்திருக்கின்றான், அவனால் மற்றவர்களை எப்படி சந்தோஷப்படுத்த முடியுமோ அதை அந்த கிறிஸ்துமஸ் நாளிலாவது செய்ய வேண்டுமே. அந்த எண்ணம் எனக்குள்ளே இருந்தது, அதைத்தான் செய்தேன். ஆம், எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்டது. எதற்காக? சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்கள் அழுங்கள் என்று சொல்லவில்லை. அழுகிறவர்களை சந்தோஷப்படுகிறவர்கள் தேற்ற வேண்டும். மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, கிருபை உள்ளவரே, ஐஸ்வர்ய சம்பந்தரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உடைய பிறப்பின் நற்செய்தி எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அந்த நாளிலே கர்த்தாவே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டும். எங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். எங்களுக்குள்ளே உம்முடைய வெளிச்சம் குடிகொண்டிருக்க இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.